தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் வந்து ஃபேன் மோட்டார் வந்து ரன் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த போர்டு வந்து ரெடி பண்ணிவிட்டேன். ரொம்ப டைம் எடுத்ததுனால ஃபுல் வீடியோவை எடுக்க முடியல. இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன செக் பண்ணேன், எப்படி ஃபால்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் நம்ம நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரேசி இன்ஃபோடெக் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் எல்ஜி ஏசி போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் மோட்டர் வந்து உங்களுக்கு ரன் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து நம்ம இண்டோர் ஏசி மோட்டருடைய மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏசி மோட்ரு, டிசி கிடையாது. உங்களுக்கு டைரெக்டாகவே ஏசி டைரெக்டாகவே இதில் டிரைவர் மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு கெப்பாசிட்டி தனியாக கொடுத்துருப்பாங்க. இப்படி இருந்துச்சுனாவே இது வந்து ஏசி மோட்டார். வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து ஓடவே இல்லை. இதான் இண்டோர் ஃபேன் வந்து ஓடலை. இல்லை என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துக்கு தான் உங்களுக்கு டேரெக்டாக ஃபேஸ் நியூட்ரல் லைன் வரும். இது வந்து ட்ரையாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி சப்ளை டேரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இது வந்து ஆப்டோ கப்ளர். இது வந்து ட்ரையாக்கு ட்ரைவ் பண்ணுறது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு ஒரு பல்ஸ் கொடுத்துனா மட்டும்தான் இது வேலை செய்யும். அதாவது இங்கேருந்து ஒரு 5 வோல்ட் ஒரு பல்ஸ் வரும். அந்த பல்ஸ் வந்து தான் இது ஆன் ஆகும். ஆன் ஆனால் தான் இந்த மோட்டர் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபீட்பேக்கில் வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் வந்து ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு லைன் போகுது. இதுதான் மோட்டர் கனெக்ஷன். இங்கேருந்து லைன் வருது, ஆட்டோ கப்ளர் வருது. ஆட்டோ கப்ளர்லேருந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கிரவுண்டு வந்துடுது. இன்னொன்று வந்து டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து இதிலேருந்து வந்து இந்த இடத்துக்கு ஐசி டிரைவருக்கு இங்கே வந்துடுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசியோடக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 12 வோல்ட் வந்துடும். இந்த இடத்துக்கு ஒரு பல்ஸ் வந்துனா தான் இது ஆன் ஆகும். அதேமாதிரி இந்த பல்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இங்கே ஏசி வோல்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்துமே உங்களுக்கு வந்து மோட்ரு ஓடலை அப்படின்னிங்கன்னா இந்த ஆட்டோ கப்ளர் பார்க்கணும். இந்த இடத்துக்கு ஒரு ஆட்டோ கப்ளர். இந்த ஆட்டோ கப்ளர் ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கு ரன் ஆகாது. அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ கப்ளருக்கு இந்த இடத்துக்கு ஒரு 100K இந்த இடத்துக்கு வந்து பயாசிங் வந்து இந்த இடத்துக்கு எனேபிள் ஆகணும். எனேபிள் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 320K 310 100K போட்டிருப்பாங்க. அதாவது இந்த ரெசிஸ்டர் 2 ப்ராப்ளம் வரும். இந்த ரெசிஸ்டரில் வந்து இது வந்து ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. அதனால் வந்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு பயாசிங் வந்து செலக்ட் ஆகாமல் ஐசிக்கு வந்து சிக்னல் போகாது. ஐசிக்கு சிக்னல் போனால் தான் இந்த இடத்துக்கு அவுட்புட் வந்து இந்த இடத்துக்கு பல்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இந்த சர்க்யூட்டெல்லாம் ஃபுல்லாக ஒர்க் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த வந்து ஏசி மோட்டர் ஆன் ஆகும். அதே சேம் டைம் வந்து இந்த ஆப்டோ கப்ளரும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேலையும் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு சிலதில் வந்து ஆப்டோ கப்ளர் ஃபால்ட் ஆகும், ஒரு சிலதில் இந்த ரெசிஸ்டர் ஃபால்ட் ஆகும், ஒரு சிலதில் இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஃபால்ட் ஆகும். அதனால் எல்லா ஃபால்ட்டும் வந்து அதே மாதிரி சேம் டைப்பில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலது இந்த ஆப்டோ கப்ளர் ஃபால்ட் ஆகலாம், ஒரு ட்ரையாக் ஃபால்ட் ஆகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த ரெசிஸ்டர் ஒன்று மட்டும் ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால் வந்து இது ரன் ஆகலை. இப்போ வந்து இது ரெடி பண்ணியாச்சு. இது ஓடுதா இல்லைன்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வந்து பவர் சப்ளை வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சு. மோட்டர் ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 செகண்ட் கழித்து மோட்டர் வந்து ரன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதிலேருந்து ப்ராப்ளத்தை வந்து ரெக்டிஃபை பண்ணியாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல் வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.